ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான சிற்றூர் இருந்தது. அங்கிருந்த ஆற்றில் கோடை காலத்திலும் தண்ணீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஊரில் சோமு என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு நீச்சல் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு ஓரளவே நீந்த தெரியும். ஒருநாள் ஆற்றில் வெள்ளம் வந்து வடிந்திருந்தது. சோமு தன் நண்பர்களுடன் ஆற்றங்கரைக்குச் சென்றான். ஆற்றின் ஒரு பகுதி அமைதியாகவும் ஆழம் குறைவாகவும் தெரிந்தது. சோமுவின் நண்பர்கள், சோமு, இப்போது ஆற்றில் இறங்காதே, மணல் சரிந்திருக்கும், ஆழம் மாறியிருக்கும் என்று எச்சரித்தனர். ஆனால் சோமுவோ, நான் தினமும் இங்கேதான் குளிக்கிறேன், எனக்குத் தெரியாதா என்று வீராப்பாக கூறிவிட்டு ஆற்றில் குதித்தான். அவன் குதித்த இடம் பார்ப்பதற்குத்தான் அமைதியாக இருந்தது. ஆனால் உள்ளே பெரும் பள்ளம் ஏற்பட்டிருந்தது. ஆழம் தெரியாமல் இறங்கிய சோமு தண்ணீருக்குள் தத்தளிக்கத் தொடங்கினான். நல்ல வேளையாக அங்கிருந்த பெரியவர்கள் அவனை காப்பாற்றினர். அன்று முதல் சோமு எதையும் தீர ஆராயாமல் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டான். கதை உணர்த்தும் நீதி: எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக அறிந்து செயல்பட வேண்டும்.